ஸ்ரீகிருஷ்ண பகவான் அடியார்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீக மாலை வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாரதத்தின் புண்ணியத் தலங்களில் ஒன்றானதும் மோட்சபுரி என்று அழைக்கப்படுவதுமான துவாரகாதீஷ் கோவிலின் சிறப்புகளை இன்று நாம் தரிசிப்போம். குஜராத் மாநிலத்தின் கோமதி நதிக்கரையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த ஆலயம் கிருஷ்ண பக்தர்களின் சொர்க்கமாகும். இந்த திருத்தலம் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் கொள்ளுப்பேரனான வஜ்ரநாபனால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 72 தூண்களுடன் 5 நிலைகளைக் கொண்டு விளங்கும் இந்த கோபுரம் ஜெகத் மந்திர் என்றும் போற்றப்படுகிறது. இந்த கோவில் சலுக்கிய கட்டிடக்கலை பாணியில் மணற்கற்களால் கட்டப்பட்டது. இதன் முதன்மை கோபுரம் சுமார் 78 மீட்டர், அதாவது அடி உயரம் கொண்டது. இதில் உள்ள நுணுக்கமான செதுக்கல்கள் பிரபஞ்சத்தின் பல்வேறு நிலைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. சுவர்க்க மற்றும் மோட்ச வாயில். பக்தர்கள் 56 படிகள் ஏறி சுவர்க்க துவாரத்தின் வழியாக உள்ளே நுழைகிறார்கள். தரிசனம் முடிந்ததும் மோட்ச துவாரத்தின் வழியாக வெளியே வருகிறார்கள். இந்த 56 படிகள் துவாரகையை ஆண்ட யாதவ குலத்தின் 56 கோடி மக்களை குறிப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. துவாரகாதீஷ் தரிசனம். இங்கு கிருஷ்ணர் கருப்புச் சிலையாக 4 கரங்களுடன் துவாரகாதீஷ் துவாரகையின் அரசர் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். கொடிக்கம்பத்தின் ரகசியம். இந்த கோவிலின் உச்சியில் பறக்கும் 52 கஜம் நீளமுள்ள கொடி ஒரு நாளைக்கு 5 முறை மாற்றப்படுகிறது. கொடியில் சூரியன் மற்றும் சந்திரன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை கிருஷ்ணரின் ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்பதை இது குறிக்கிறது. இந்த கொடி காற்றின் திசைக்கு எதிர் திசையில் பறப்பது ஒரு ஆன்மீக அதிசயமாக கருதப்படுகிறது. துவாரகாதீஷ் கோவில் இந்து மதத்தின் மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாகும். மோட்சவாசல் மற்றும் சொர்க்கவாசல். கோவிலுக்குள் நுழைய சுவர்க்கத் துவாரமும் வெளியேற மோட்சத் துவாரமும் உள்ளன. இங்கு ஒரு முறை வந்து கண்ணனை தரிசித்தால் பிறவிப்பிணி நீங்கும் என்பது ஐதீகம். அரபிக் கடலின் அலைகள் தழுவிச் செல்லும் இந்த தலம் கிருஷ்ணரின் நிர்வாகத் திறமைக்கும் அவர் வாழ்ந்த முறைக்கும் சான்றாக நிற்கிறது. ஆதிசங்கரர் நிறுவிய 4 பீடங்களில் ஒன்றான துவாரகா பீடம் இங்குதான் அமைந்துள்ளது. கோவில் கோமதி நதி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு கோமதி நதியில் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. நதிக்கும் கடலுக்கும் இடையே உள்ள இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜன்மாஷ்டமி. கிருஷ்ணர் பிறந்த தினமான ஜன்மாஷ்டமி இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி நந்தகோபால் தரிசனம் காண்பார்கள். துளசி விவாகம். கார்த்திகை மாதத்தில் நடக்கும் இந்த திருமணம் மிகவும் பிரபலம். பெட் துவாரகா. இது கிருஷ்ணர் வசித்த இடமாக கருதப்படுகிறது. படகு மூலம் இங்கு சென்று கிருஷ்ணரையும் சுதாமா குச்சேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த இடத்தையும் தரிசிக்கலாம். நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இது துவாரகைக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. துவாரகை என்றாலே அது முக்தி தரும் தலம் என்பார்கள். அங்கே வீசும் காற்றில் கூட ராதே கிருஷ்ணா என்ற மந்திரம் ஒலிப்பதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். துவாரகாதீஷ் கோவில் வெறும் கட்டிடம் அல்ல, அது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை. தன் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை நிலைநாட்டிய கண்ணன் இன்றும் அரசனாக வீற்றிருந்து உலகை காத்து வருகிறார். வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாவது இந்த திவ்ய தேசத்திற்குச் சென்று அந்த மாயக்கண்ணனின் அருளை பெற்று வருவோம். வாழ்க வளமுடன். கண்ணன் நாமத்தை போற்றுவோம். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.